திருவொற்றியூர் தொகுதி சட்டமன்ற அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்துடைய வேட்பாளராக எனக்கு வாய்ப்பளித்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கடமைப்பட்டிருக்கிறேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் வாய்ப்பளிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். காரணம், 5 ஆண்டு கால இந்தியா திமுக ஆட்சியில் மக்களுக்கு உண்டான துன்பங்கள், துயரங்கள் அதிகமே தவிர, விலைவாசி ஏற்றம் அதிகமே தவிர, மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, குடிநீர் உயர்வு, ட்ரைனேஜ் வரி உயர்வு மற்றுமுள்ள அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி எல்லாம் உயர்ந்து ஏழை எளிய மக்கள் கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதில் தனிப்பட்ட ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் தனிப்பட்டவர்களும் பாதிக்கப்பட்டார். அதனால் அந்த பாதிப்பு அனைத்து இந்த அண்ணா திமுக கழகத்துக்கு வாக்குகளாக மாறும் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது திருவொற்றியூர் நெடுஞ்சாலையை 65 அடி சாலையாக விரிவாக்கம் செய்து கொடுத்தேன். அதன் அடிப்படையில் திருவொற்றியூருக்கு இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் வந்துருக்கு. மெட்ரோ ட்ரெயின் இன்னைக்கு நான் கூட மெட்ரோ ட்ரெயினில் ஏறி போனால் எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் ஏன்னா, சாதாரண மக்கள் காலையிலேயே 8 மணிக்கு வேலைக்கு போகிறவன் போய் நேராக இன்போ நகரில் லாஸ்ட் பாயிண்டில் ஏறி தான் வரான். அது தள்ளி போனால் அவன் நிற்கிறதுக்கு உட்காரத்துக்கு இடம் கிடைக்காது. அவ்வளோ பெரிய கூட்டம் வருது. ஈவினிங்கில் மாலை நேரம் எந்த நேரமும் கூட்டம் இருக்கக்கூடிய ஒரே வழித்தடம் சென்னை மாநகரத்திலேயே இன்போ நகர் டு விமான நிலையம். அப்படி திருவொற்றியூர் மக்கள் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருவொற்றியூர் கல்லூரி கொண்டு வந்து கொடுத்தோம். அந்த கல்லூரி வந்ததனுடைய அடிப்படையிலே இன்னைக்கு குறைந்தது எனக்கு தெரிஞ்சு நான் 2012 ஆகஸ்ட் 20ஆம் தேதி இந்த கல்லூரி தொடங்கப்பட்டது. இன்னைக்கு 2012 ஆகஸ்ட் 20, இன்னைக்கு 2026, 14 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு 350 பிள்ளைகள்லேருந்து 400 பிள்ளைகள் பட்டதாரிகளாக அவர்கள் ஆகியிருக்கிறான்னு சொன்னால் அது அம்மாவுடைய ஆட்சியில நான் எம்எல்ஏ இருந்தது தான். அதே போல அந்த இன்னைக்கு ஆயிரக்கணக்கான, அது எவ்வளவு ஃபீஸ் தெரியுமா? 2500 தான் ஃபீஸ். 2500 தான் ஃபீஸ். அதை ஒரு மாணவனுக்கு 2500 ஃபீஸ். அதுவும் ஸ்காலர்ஷிப் மூலம் திருப்பி கொடுத்தது. அப்போ இங்க வந்து ஃப்ரீயா படிக்கிற மாதிரி தான் அந்த கல்லூரியை திருவொற்றியூர் மக்களுக்கு வழங்கணும். தாலுகா அலுவலகம் வழங்கியிருக்கிறோம். தரமான நூலகத்தை இங்கே வழங்கியிருக்கிறோம். குடிக்க தண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரைனேஜ் வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். 74 லட்சத்துக்கு அப்புறம் தேர் கொடுத்துருக்கோம். மாட்டு மந்தையில் மேம்பாலம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு திருவொற்றியூர்லேருந்து மணலிக்கு 5 நிமிஷத்துல போகலாம். மணலிலேருந்து 5 நிமிஷத்துல இங்கே திருவொற்றியூர் வரலாம். தெரிஞ்சுங்களா? கொடுத்துருக்கோம். திருவொற்றியூருக்கு ஒரு 272 கோடியில் ஒரு துறைமுகம் கொடுத்துருக்கோம். திருவொற்றியூர் மக்களுக்கு பட்டாவுக்கு ஒரு தனி தாசில்தார் அலுவலகம் கொடுத்துருக்கோம். கொடுத்து அதன் மூலம் 25,000-30,000 பேர்களுக்கு பட்டா வழங்கியிருக்கோம். அதே மாதிரி எண்ணூர்ல தனி தாசில்தார் அலுவலகம் கொடுத்தோம். குறைந்து 15,000 பேருக்கு அங்கே பட்டா கொடுத்தோம். மணலி சின்ன சேக்காடு மக்கள் நத்தம் பட்டா 50 வருஷம் இல்லாத பட்டாவை இந்த மக்களுக்கு வழங்கியிருக்கோம். எண்ணற்ற திட்டங்களை அம்மா ஆட்சியிலே பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் மக்கள் வந்து மறக்க மாட்டார்கள் நினைக்கிறேன். திருவொற்றியூர் நல்ல மக்கள் தான். கண்டிப்பாக அதிமுக ரெட்டை சின்னத்தை ஓட்டு போடுவாங்க. அது எம்ஜிஆருடைய சின்னம், அம்மாவுடைய சின்னம், எடப்பாடி சின்னம், ரெட்டலை பண்ணியிருக்கோம். கோரமண்டல் தொழிற்சாலை பிரச்சனை எண்ணூர் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய உயிருக்கு ஆபத்தான ஒரு தொழிற்சாலை. இன்னைக்கு தான் அது விபத்து ஏற்பட்டிருக்குது. அதன் மூலம் ஒரு 50-60 பேர் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இது மாதிரி போபால் மாதிரி ஆகாத போச்சு. ஆனால் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. தொழிற்சாலையை மூடணும் நாங்கள் கோரிக்கை வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் அந்த மக்கள் எங்களை ஆதரிப்பார்கள் நினைக்கிறேன். எல்லா மட்டத்திலையும் நீ ஆயில் கழிவு பார்த்தீங்கன்னா பக்ஞாங்கால் வேலை போகுது. எவன் தான் விடுறானே தெரியல. நீ ஆயில் கழிவு அங்கே பார்த்தீங்கன்னா பக்ஞாங்க அந்த ஆற்றுல உயர்மின் கோபுரம் அமைச்சிருக்கா. இதெல்லாம் வந்து ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாவற்றையும் நாங்கள் சரி செய்து மக்களுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான பணியை செய்து கொடுப்போம் என்பதை நான் தெரிவித்து
எனது இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும், வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். கண்டிப்பா எடப்பாடி ஆட்சி வரும். ஒண்ணு ஏன் அதை சொல்றேன்னா, மக்களை நான் முட்டாள் நினைக்கிறாங்க. இல்ல, கண்டிப்பா ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்புறாங்க. அந்த மாற்றம் அதிமுக தான். திமுக இல்லைன்னா அதிமுக தான் மாற்று. அது அதிமுக தான் ஆட்சி வரும்ன்றது நேரத்தை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.